குட்டீஸ் வாங்க நம்ம இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷீட்டில் வந்து பேஜ் நம்பர் 20 தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எழுதி முடிச்சுட்டு மேம்க்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். இந்த ஒர்க் புக் வேணுனாலும் மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கா நெடில் இக்கு கூட்டல் ஆ கா முதல்ல ஒரு நாள் இதை வந்து நம்ம எழுதி பழகுவோம். இப்போ இதுக்கு பேர் தான் துணைக்கால். நம்ம ஃபஸ்ட் இங்கே என்ன பார்த்தோம், இந்த பேஜில் என்ன பார்த்தோம், வெறும் காங்காச்சா பார்த்தோம். இந்த காங்காச்சாவோட துணைக்கால் சேரும் பொழுது நெடில் கா நல்லா இழுத்து சொல்லணும். நெடில்னால் மேம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, லாங் சவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ கா எழுதி பார்ப்போமா? அழகாக மேம் கூட சேர்ந்து எழுதுங்க. கா கா பக்கத்தில் துணைக்கால். நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவீங்க, இப்படி எழுதுவீங்க தூரமாக. இந்த மாதிரி எழுதக்கூடாது, தப்பு, ராங். ஓகே, எப்படி எழுதணும், அருகாமையில் எழுதணும், பக்கத்தில் எழுதணும். கா இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஙா நிதானமாக எழுதுங்க. மேம் ஒரு கையில் செல்ஃபோன் பிடிச்சிட்டே எழுதுறதால அப்படி இருக்குது. நீங்கள் அழகாக மேம் கூடயே சேர்ந்து நிதானமாக எழுதுங்க. சா அடுத்து ஞா மேம் கூடயே சேர்ந்து சொல்லிட்டே எழுதுங்க. ஞா. அடுத்து டா நா தா. மேம் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், அதே ஃபார்மேட்டில் நீங்களும் எழுதணும், சரியா? அடுத்து நா சொல்லிட்டே எழுதுங்க, அதுதான் முக்கியம். நா பா மா யா ரா அடுத்து லா. உங்களோடையே சேர்ந்து மேமும் எழுதிட்டு இருக்கேன், நீங்களும் சேர்ந்து மேம் கூடயே எழுதணும், சரியா? லா. அடுத்து வா, நிதானமாக எழுதுங்க. வா. அடுத்து ரா, இப்படி வந்து இப்படி போடணும். ரா. லா. ரா. ரெண்டு சுழி நா. ஓகேவா? எழுதி முடிச்சுட்டு மேம்க்கு அனுப்புங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதை பயிற்சி பண்ணுவோம். ஓகே.